அசைவம் சாப்பிடலாமா, சாப்பிட்டால் பாவமா என்பது போன்ற கேள்விகளை கேட்காதவர்களே இருக்க முடியாது என்றே சொல்ல வேண்டும். அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என திருவள்ளுவர், மகாத்மா காந்தி முதல் பல ஆன்றோர்கள், பெரியோர்கள் சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். அதிலும் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என ஒரு அதிகாரமே எழுதி வைத்துள்ளார். அதில் புலால் உணவை மறுத்தவரை உலத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கை கூப்பி வணங்கும் என்றும், ஒரு உயிரை கொன்று நம்முடைய உயிரை வளர்ப்பதனால் என்ன பயன் கிடைத்து விடப்போகிறது, அப்படி வாழ்வதால் என்ன பயன் என்றும் கேட்கிறார். உணவுக்கும் உணர்வுக்கும் தொடர்பு. இப்படி பலரும் அசைவத்திற்கு எதிராக சொல்லி வைத்திருந்தாலும் அசைவ உணவிற்கு என்று தனி ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு உயிர் நம்முடன் தொடர்பில்லை என்பதனால்தானே. இதை நாம் கொல்லவில்லையே, யாரோ ஒருவர் தானே கொன்றார், நாம் சாப்பிடத்தானே செய்கிறோம், அதனால் இதை கொன்ற பாவம் நம்மை சேராது என நினைத்து அசைவ உணவுகளை எடுத்துக் கொள்கிறோம். நம்முடைய உறவுகளுக்கோ வீட்டில் உள்ளவர்களுக்கோ ஒரு துன்பம் என்றால் நமது உள்ளம் பதைக்கிறது. அதே போன்ற உணர்வு தானே ஆடு, மாடு, கோழிகளுக்கும் தனது குட்டிகளை தூக்கிச் செல்லும் போது ஏற்படும் என்பதை குறிக்கிறது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.